ஆண்டவரும் அருமரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். என்ன அழைப்பு என்றால், கர்த்தரை நம்பி வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் யாரை நம்பி கொண்டிருக்கிறோம்? அதுதான் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து பேசுகிறார். நான் கர்த்தரை தான் நம்புகிறேன் அப்படி சொல்கிறவர்கள் எல்லாரும் வாயளவில் தான் கர்த்தரை நம்புகிறேன்னு சொல்லுவோமே தவிர, நம்ம செயல் அளவில் கர்த்தரை நம்பி நம்ம செயல்படுகிறோமா என்பதை தான் நீங்கள் யோசித்து பார்க்கணும். நீங்கள் உடைய தனிப்பட்ட காரியத்தில் எந்த அளவுக்கு கர்த்தரை நம்புகிறீங்க என்பதை தான் ஆண்டவர் பரிசோதனை செய்து பார்க்கிறார். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பாக்கியவதியாக இருக்க வேண்டுமென்றால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் இவங்க செஞ்சிருவாங்க அவங்க செஞ்சிருவாங்க என்று சொல்லி நீங்கள் நினைத்து காரியத்தை செய்யக்கூடாது. எனக்கு ஒரு சகோதரியை தெரியும். அந்த சகோதரி என்ன சொன்னார்கள்னா, பாஸ்டர், இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நான் என் மனிதர்களை நம்பி இருந்தேன், என் உடன் பிறந்தவர்களை நம்பி இருந்தேன், என் உடன் பிறந்தவர்கள் இதை செய்வார்கள் என்று சொல்லி நான் காத்து கொண்டிருந்தேன். மாதங்கள் தான் ஆனதை தவிர அவர்களிடத்துலேருந்து நன்மை வரும் என்று காத்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில் நன்மை வரலை, நன்மைக்கு மாறாக தீமை தான் வந்தது. அப்போ தான் விளங்கிக்கிட்டேன், மனுஷனை நம்புகிறத நம்ம என்ன செஞ்சிடணும், விட்டு விடணும். அது உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், இல்லைன்னா பெற்றோர்களாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் உடைய நண்பர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதற்கு எம்மாத்திரம் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பைபிளில் நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு மனிதர்களை நம்பி தானே மோசம் போய்கிட்டு இருக்கிறீங்க. மனிதர்களை நம்பி தானே காலங்கள் தாமதமாய் கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தரை நம்பி வா என்று ஆண்டவர் என்ன செய்கிறார், உங்களை அழைக்கிறார். சகோதரனே, சகோதரியே, நீ யாராக இருக்கலாம், என்ன சூழ்நிலை வழியாக இருக்கலாம், எந்த பாடல் வழியாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, என்ன நம்புப்பா, என்ன நம்பி நீ வா என்பதை தான் ஆண்டவர் அழைக்கிறார். எரேமியா 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனித்தீர்களா? இன்றைக்கு மாம்சமானதை புயபலமாக்கி அப்படின்னா, எனக்கு என்னால் எல்லாம் முடியும், எனக்கு பணபலன் இருக்கிறது, ஆள்பலன் இருக்கிறது, எல்லா பலம் இருக்கிறது, நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றுக்குமே உதவாதுன்னு பைபிள் சொல்லுகிறது. அப்படின்னா கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனிதர். உங்கள் இருதயம் எப்படி இருக்குது? கர்த்தரை விட்டு விலகுகிறதற்கு மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வாய் சொல்லுது கர்த்தரை நம்புகிறேன், ஆனால் இருதயம் கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதனால் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாபமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் வைக்கிறார். எப்போ நம்ம சபிக்கப்பட்டவளாய் மாறுகிறோம்? மனுஷனை நம்பினா. கர்த்தரை நம்பினா நீங்கள் பாக்கியவனாய் பாக்கியவதியாய் மாறுகிறீர்கள். இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்டவளாய் இருக்கிறீர்கள்? கர்த்தரை நம்பி வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகள் கர்த்தரை மட்டும் நம்பி வர கர்த்தர் கிருபை தாரும். நம்பினது கர்த்தரால் வரும் என்ற வசனத்தின்படியே பிள்ளைகள் நம்பிக்கையில் அற்புதம் நடப்பதாக இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.